திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்புள்ளது உத்தேசமாக பட்டியல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 22 தொகுதிகளும், விசிக கட்சிக்கு 8 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 3 தொகுதிகளும், முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் 5 தொகுதியும், தேமுதிக கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் 6 சட்டமன்ற தொகுதியும் 1 ராஜ்யசபா தொகுதியும், டிடிவி தினகரனின் அமமுக கட்சிக்கு 5 தொகுதியும், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு 1 தொகுதியும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதியும், மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதியும், கருணாசிற்கு 1 தொகுதியும், மக்கள் நீதி மையம் கட்சிக்கு 2 அல்லது 3 தொகுதியும், ஆதித்தமிழர் பேரவை கட்சிக்கு 1, மக்கள் விடுதலை கட்சிக்கு 1 தொகுதியும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதியுமாக மொத்தம் 74 தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கும், மற்ற 160 சீட்டுகளில் திமுக நேரடியாக களம் காணும் என்றும் உத்தேசமாக தகவல் வெளியாகி இருக்கிறது.